என்னங்க இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்து கிடைக்கீங்க? ஏன் சொல்ல மாட்டேன். போனது உங்க அப்பா அம்மாவா இருந்தா நீயும் உட்காந்து புலம்பிட்டு கிடப்ப. ஆனா எங்க அப்பா அம்மா தானே காணாம போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் கவலை? ஜாலியா தான் கிடப்பே. உண்மையை சொல்ல போனா நீங்க நினைச்ச மாதிரியே எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு பிரிச்சு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? போத நிறுத்துங்க. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த பாருங்க, எங்க ஆச்சி அப்படி சொல்லிச்சுதான். உங்க அப்பா அம்மா விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் தனியா வாங்கின்னு எங்க ஆச்சி சொல்லிச்சுதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உங்க அப்பா அம்மா கிளம்பி போனதுக்கும் எங்க ஆச்சி தான் காரணம் எதுக்காக சொல்றீங்க? அதுதான் வயசானது வாயை வச்சுக்கிட்டு சும்மா எல்லாமே ஏதோ ஒரு பேசி பிடிச்சி இவங்களும் காணாம போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சும்மா என்ன பிடிச்சி கத்துற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிவிட்டேன். காணாம போடுது உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, என்னோட அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு கவலை எல்லாம் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம். அதனால கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம்னு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்க திரும்பி வந்துருவாங்க. கூடி சீக்கிரம் அவங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுவும் அத்தை உங்க அம்மா வரலாம் ரொம்ப நாளைக்கு வெளியே எங்கேயும் இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் நானும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். சும்மா கட்டியமா நான் தான் காரணம்னு சொல்லாதீங்க சொல்லிவிட்டேன். உண்மையை சொல்ல போனா உங்க அம்மா வாங்கின கடனுக்கு ஏன் காதுல போட்டு கம்பல தான் நான் வித்து காசு கொடுத்துருக்கேன். அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா நான் எப்படி செய்ய போற சொல்லுங்க பாப்பா. போத நிறுத்தி சின்ன பண்ணு. சும்மா கட்டியும் அந்த கம்பளை வித்துட்டு அதையே கதை கட்டிட்டு கிடைக்கீங்க. எனக்கே கடுப்பா இருக்கு. அந்த கம்பல் உனக்கு என்ன? அந்த கம்பல் தானே வேணும். எங்க வித்துன்னு சொல்லு. அந்த ரசீதை கொடு. நான் போய் பணம் கட்டி வாங்கிட்டு வரேன். அதை கொண்டு போய் முதல்ல உன் ஆட்சி முஞ்சில விட்டாரு. அப்போதான் அவங்க வாயை முடிட்டு அமைதியா இருப்பாங்க. வந்துட்டாங்க பாரு உங்க ஆச்சி பேத்தி பூட்டின்னு சொல்லிக்கிட்டு. ஏட்டியா சின்ன பொண்ணு ஏதாவது தகவல் தெரிஞ்சுட்டாடியா? உன் மாமனார் மாமியார் பத்தியா எங்க போயிருக்காங்களா, என்ன பண்ணிருக்காங்களா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுட்டாடியா? ஏன் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே போய் சண்டை போடலாம்னு பாக்குறீங்களோ? மாப்பிள்ள தம்பி ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? பாருங்க நான் உன அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு கடி சொல்லல மாப்பிள்ள தம்பி. நான் சொன்ன அர்த்தமே வேற. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். உங்க பொண்டாட்டிக்குன்னு நீங்க எதுவும் சேர்த்து வைக்கலையான்னு சொன்னேன். அது தப்பா மாப்பிள்ள? அது எங்களோட பிரச்சனை. என் பொண்டாட்டிக்கு எப்ப என்ன செய்யணும் என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களால எங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு குறைச்சிட்டு போயிட்டாங்க. இனி அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிச்சு. அவங்களை தேடி நானும் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன். எங்கேயும் அவங்க இல்ல. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? மாப்பிள்ள ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அந்த மாதிரி இடத்துல எதுவும் பேசல மாப்பிள்ள. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க நான் எதுக்காக அப்படி சொன்னேனே. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேலேயும் எந்த விஷயமும் பேசுறதுக்கு இல்ல. ஆச்சின்னு உங்க மேல நான் அளவு கடந்து அன்பு வச்சிருந்தேன், மரியாதை வச்சிருந்தேன். அது அத்தனையும் ஒரே நாளே கேட்டு போச்சு. இதுக்கு அப்புறமாட்டிக்கு என் கோவத்தை கிளப்பாதிக்க சொல்லிட்டேன். உங்க பேத்தி தானே உங்களுக்கு முக்கியம். அவகிட்ட இல்லாத பொண்ணாத சொல்லி பேசி இந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டுருக்க. அதுதானே உங்க எண்ணம். நல்லா அவளுக்கு ஏத்தி விடுங்க. என்னடி பேசிட்டே இருக்கும்போது உன் புருஷன் எந்திரிச்சு போறாரு. நான் அவன் என்னடி ஒரு மாதிரி பேசிட்டு கிடக்காரு. நானாடி உனக்கு இதை செய்ய அதை செய்யு கோல் முட்டி விடுதேன். உன் குடும்பத்தை எப்படியாச்சும் மாமியார் மருமகளை பிரிச்சு விடுறதாண்டி என் வேலையா? சொல்லிட்டி அவர் தான் அந்த மனுஷன் அப்படி பேசுறாருன்னா ஒரு வார்த்தை ஆச்சு அப்படியேப்பட்டவன் இல்லைன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியா? நீ அமைதியா நிக்கியாடி. யாச்சி உன்னை யார் முதல்ல இங்க வர சொன்னா? அந்த மனுஷன் ஏற்கனவே ஏகப்பட்ட கோவத்துல கிடக்காரு. எங்க சுத்தியும் அவங்க அப்பா அம்மா காணோம்னு இன்னும் கடுப்புல கிடக்காரு. இதுல நீ வேற இங்க வந்து தோண பேசிட்டு கிடக்க. அவர் கண்ணில் பட அவருக்கு இன்னும் கோவம் வந்து அதிகமாகுது. தயவு செஞ்சு போ இங்க இருந்து. ஏடியா நான் பேசுறது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்காம நாயை விரட்டுற மாதிரி என்ன விரட்டி இது உனக்கு நியாயமடி தகுமா? இந்த பாரு நியாயம் அநியாயம் அதை பத்தி இப்ப பேசுற நிலைமையில கிடையாது. நீ வந்து அவங்க அப்பா அம்மா போனதுக்கு காரணம் நீ தானே நினைச்சு அந்த மனுஷன் ரொம்ப கோவப்பட்டு கிடக்காரு. அதுக்காக தான் சொல்லுறேன். இந்த பாரு அமைதியா போ இங்க இருந்து. சரிமா தாயா போறேன். என்னால யாருக்கு எந்த கஷ்டமும் வேணா, யாருக்கு நான் பாரமா இருக்கவும் விரும்பல. விடு நீ பாத்துக்க. சும்மா சின்னப்பனே ஏமா சின்னப்பனே என்னமான கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் முன்னியா? அண்ணமாவும் வீட்டுக்காரரும் எங்க ராத்திரியா ரெண்டு பேரும் ஆள் அடிச்சு இல்லாம காணாம போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டி பச்சைக்கிளி பிள்ளை சொல்லிச்சு. அதெல்லாம் உண்மையாமா? ஆமாங்காண்டி ஒரு சின்ன பிரச்சனை. அதனால மனசு கொஞ்சம் சரியில்லாதனால ரெண்டு பேரும் எங்க கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ பாவம் அண்ணா அவ்வளவு சீக்கிரத்துல கோச்சுக்கிட்டு எங்கேயும் போக மாட்டா. அப்படியேப்பட்டவளே கிளம்பி எங்கேயோ போயிருக்கானா? அந்த அளவுக்கு இந்த வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு. அத்தே எல்லாம் நீங்க கிளப்பி விட்ட கடை பிரச்சனையும் காரணம். அந்த கடை பிரச்சனை கம்பள விக்கத்துல போய் அந்த காசை கொடுத்து கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. ஏமா சின்ன பொண்ணு நான் தான் ஏதோ கோவத்துல அப்படி இப்படின்னு பேசிவிட்டு கை கழுவு சண்டை கழுவா ஆகி போச்சு. அதுக்காக நீ ஏன் கம்பளை வித்து காசு கொண்டாந்து கொடுத்த? அப்ப கூட நான் என்ன சொன்னேன், அந்த காசை வாங்கிட்டு போய் கம்பளை வந்து வாங்கிக்க திருப்பி சொன்னோம்ல. வேண்டான்னு சொல்லிவிட்டேன். இப்ப பாரு அது அங்க இங்க அங்க பிரச்சனையா வந்து நிக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. எங்க அத்தையும் மாமாவும் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. அவங்க கொஞ்சம் காலத்துக்கு தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதியா. அது அவர் பிள்ளையும் மத்தவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு நல்லா புரியுது. கொஞ்ச நாள்ல அவங்களே வீட்டுக்கு தன்னால திரும்பி வந்துருவாங்க. நாம அங்கேயும் இங்கே தேடுறதுனால எங்க போனாங்கன்னு நமக்கு எனக்கு தெரியவா போது சொல்லுங்க பாப்போம். வீணா அலசதியா அங்கேயும் இங்கே தேடி அலையிறது வேஸ்ட். அவங்கள கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு வர குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய பாக்கிறதுக்காவது அவங்க கண்டிப்பா திரும்பி வந்து தானே ஆகணும். எவ்வளவு கோவம் இருந்தாலும் குழந்தை முகத்தை பார்க்கும்போது தன்னால எல்லா கோவமும் குறைஞ்சிரும். அதனால கண்டிப்பா அவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
டா பாரு, நீயே சொல்லிட்ட உன் அத்தையும் மாமாவும் திரும்பி வந்துருவாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா கோவத்தை ஆச்சி மேல காட்டிட்டு கிடக்க? உன்னை எடுத்த கவுத்தனே ஆட்சியை போட்டு திட்டாத திரப்பனே. அவங்க மனசுக்கு வருத்தத்தை அவங்க சொல்லுறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லி? அந்த நாள்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டோ பண்ணாங்க. அது இப்படி ஆகி போச்சேன்னு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டாங்க. நீயும் அதுக்கு பதிலுக்கு அவங்க மேல கோவப்பட்ட நல்லா இருக்கு சொல்லுங்க. அவங்க குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு கிடக்காங்க. உடனே நாம சொன்னதுக்கெல்லாம் நம்ம எது சொல்றோம்ல அது அவளுக்கு நல்லதா படாது, கெட்டதா தான் படும். பரவாயில்ல, நான் நல்லவனே யார்கிட்டும் நிரூபிக்கின்ற அவசியம் கிடையாது. அந்த மாப்பிள்ளை தம்பி என்னோட என்ன பார்த்த உடனே ஒடுக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஓடுதாரு. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. முன்னையெல்லாம் வீட்டுக்கு வந்தா வாங்க ஆச்சு, உட்காடு காய்ச்சி, சாப்பிடு காய்ச்சின்னு அப்படி பேசுவாடு. இப்போ இப்படின்றாரு. சரி விடு, வாடி போவோம் நம்ம வீட்டுக்கு. இனி மட்டும் யார் வாழ்க்கை நம்ம தலையிடா இல்லை. இங்கே பாரு சிறப்புன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத. நீ வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இப்படிலாம் கோவப்படுறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை. ஆச்சியும் ஒரு குழந்தை மாதிரியா. நீ அவங்களை திட்டும் போது அவங்க மனசு எப்படி வருத்தப்படுது தெரியுமா? அது பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா கிடக்கு. உன்னை தூக்கி எடுத்து வளர்த்துவங்க. அவங்க உனக்கு நல்லதே நடக்கும்னு நினைப்பாங்க. உனக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்களால தாங்க முடியுமா சொல்லு? அந்த கோவத்தை அப்படி பேசிட்டாங்க. அதுக்காக நீயும் அதை புரிஞ்சுக்காம கோவப்படாத சின்ன பொண்ணு. நீ சொல்றது நெசந்தாட்டி. அவங்க என்னை எடுத்து வளர்த்தனாலே நான் இம்மா தூரம் வளர்ந்துருக்கேன். அவங்க மட்டும் இல்லைன்னா நான் கடைசியில் ரோட்டில் அனாதையாக தான் கிடந்திருப்பேன். சரி சரி, அழுவாதம்மா, அழுவாத விடு. ஆனது ஆகி போச்சு. அமைதியை விட்டுட்டு இந்த பிரச்சனையோட விட்டுருங்க. அவ்வளவுதான், எப்போ வீட்டுக்கு திரும்ப வராங்களோ வரட்டும். அதுக்குள்ளார அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியாமல போயிடா. நமக்கு தெரிஞ்ச சொந்த பந்தன 4 பேர் எங்கேயாச்சும் ரோட்டில் போற வழியில அவங்கள பார்த்தாங்கன்னா கண்டிப்பா போன போட நமக்கு தகவல் சொல்லுவாங்க. அதனால எதை பத்தி வருத்தப்படாது சரியா? ஆமா சின்ன பொண்ணு, நாமளும் 4 பேர்கிட்ட சொல்லி வைப்போம். அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம். சொல்லிதான் வச்சிருக்கேன், பாப்போம். ஏமா வரமாவல, வாமா போவோம். ஏதாச்சும் ஒன்று எனக்கு போன போட சின்ன பொண்ணு. இல்லாட்டி உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் நம்ம வீட்டு பக்கமாக வந்துப்போம். சும்மா கட்டியா நீ கோவத்தில் இங்கேயே உட்காந்து கிடக்காது சரியா? அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆச்சி முகத்தை பாரு, அவங்க கூட 4 வார்த்தை பேசு. அவங்களுக்கும் தைரியமா இருக்கும், உனக்கும் தைரியமா இருக்கும். இம்புட்டு நல்லா ஒன்னா மண்ணா பழகி விட்டு இப்போ என்ன மூஞ்சி திருப்பிட்டு வச்சுட்டு போறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கு சொல்லு பாப்போம். ஆச்சிக்கிட்டே நல்ல வட்டியா 4 வார்த்தை பேசி பழகு. அவங்களே சந்தோஷமா இருப்பாங்கல்ல. சரிட்டி பச்சுக்கலி. சரோஜா, சரோஜா, ராணி அக்கா, பசிதிக்கோ நீங்களா? நீங்களே திடீர்னு வந்திருக்கீங்க. எல்லாம் உங்க அம்மா பண்ண வேலைக்கா? உன்னைய பொண்ணு பக்கத்துக்காண்டி அமெரிக்கா மாப்பிள்ள வராராமே. அதே அலங்காரம் பலமா இருக்கணும்னே. அதுக்கு எங்களை அலங்காரம் பண்றதுக்காண்டி வர சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எடி நீ என்ன சேலை கூட மாத்தாம இப்படி சைலண்டா உட்காந்து கிடக்க? சட்டு புடுன்னு புடவை மாத்திருந்தா நாங்க பூ வச்சு தடை பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணிருப்போம்ல. கேக்கா சும்மா இருக்க நீ வேற. அதுக்கு மேல எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் விருப்பம் இல்ல? தபரே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஆண்டி பெட்டி அரசம் பட்டின்னு இங்க இருக்கிற பட்டியில சுத்தத்துக்கு பதிலா அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்னு வெளிநாட்டுக்கு போய் சுத்துற பாக்கியெல்லாம் பொண்ணுங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி பாப்பா. அதுவும் நம்ம ஊர்ல இருந்து நீ அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறோம். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். அது போய் வேண்டாம்னு சொல்றது பாரு. ஏடி சரோசா, நீ எதுக்காக இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? நீ எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்க. நடந்ததெல்லாம் மறக்காம இன்னும் பழசே நீ நினைச்சிட்டு கிடக்க. அப்படித்தானே? ஆமா, இன்னமும் அதையே நினைச்சிட்டு கிடந்து வச்சுக்க. உன்னைய விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளாம் பாரு, லவ் பண்ணுதுங்க, நம்ம எல்லாம் பண்ணுதுங்க. கடைசியில பெத்தவங்க ஒத்துக்கலன்னு அவங்க பாக்குற மாப்பிள்ளையும் பொண்ணையும் கட்டிக்கிட்டு சந்தோஷமா செட்டில் ஆயிடுறாங்க. காலம் எவ்வளவு வேகமா போயிட்டு கிடக்கு. நீ நடனா இன்னமும் கல்யாணம் ஆன புருஷன் புள்ள நான புருஷன் புலம்பிட்டு கிடக்கா. இன்னமும் உன்னைய வேண்டான்னு சொல்லிட்டு போறேனே அந்த பையனையே நினைச்சிட்டு கிடக்கியாப்பா. வாழ்க்கையில யார் வேணாலும் எது வேணாலும் மறந்துடலாம். அவ்வளவு நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற முதல் நட்பை கூட மறந்துடலாம். ஆனா முதல் காதல என்னைக்குமே மறக்க முடியாதுக்கா, மறக்க முடியாது. அப்படி பார்த்தா எனக்கு காதலும் பண்ணி கல்யாணமும் பண்ணி எல்லாம் பண்ணி ஆச்சே. பொடிங்க தவளை பண்ணி ஆளை பாரு. அடியே உனக்கு என்ன இப்படி கல்யாணம் எம்பிட்டு நாள் வாழ்ந்துட்டேன். இன்னும் வருஷ கணக்குல வாழ்ந்த மாதிரி அப்படியே டைலாக் அடிக்குது பாரு. ஏதோ ஒரு 2-3 மாசம் கடந்தேன் அம்பிட்டு தானே. அதுக்குள்ளார உனக்கு அவனுக்கு ஒத்து வரலன்னு பிரிஞ்சு விட்டீங்க. அந்த படுபாவி இன்னொரு பொண்ணையே கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டான். கடைசி நேரத்துல கல்யாணம் நின்று போச்சு. ஒருவேளை கல்யாணம் நடந்திருந்தா என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். சரியா சொன்னீங்கக்கா. இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிருந்தா அவனே 2 பிள்ளைய பெற்றிருப்பான் போல. அந்த பொண்ணு பண்ண அதிர்ஷ்டமோ என்னமோ அந்த கல்யாணம் அப்படியே நின்று போச்சு. அந்த பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சு போச்சு. இதே மாதிரி இவ வாழ்க்கையை தப்பிச்சிச்சு. இதெல்லாம் இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இன்னமும் அந்த விட்டுட்டு போனவனே நினைச்சு உருகிட்டு கிடக்கா பாரு. எனக்கு அந்த ஜேம்ஸ் மேல எனக்கு கோவம் இருக்கு. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லலக்கா. ஆனா என்னமோ தெரியல, கல்யாண வாழ்க்கையே கசந்து போன மாதிரி இருக்கு. காதல் கல்யாணம் பேச்சு எடுத்தாலே கடுப்பா இருக்கு. இதுக்கு மேல மறுபடியும் கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கைனா என்னத்த வாழ போற சொல்லுங்க பாப்போம். கேட்டி அப்படிலாம் பேசாத சொல்லிவிட்டேன். உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லட்டி, அதுக்குள்ளார முடிஞ்சு போச்சு. அதையே நினைக்காம உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாரு. நீ தான் அவங்க உலகன்னு இருக்காங்க. இத்தனைக்கு அவங்க நீ அவங்களோட பெத்த பொண்ணே இல்லை. உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க பாரு. உன்னைய பெத்தவங்க கூட மற்றவங்கள மாதிரி விட்டுட்டு தான் போனாங்க. ஆனா இவங்க உன் மேல உசுரா கிடக்காங்க. அவங்க உடம்புக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க.
அப்பா அம்மா பாக்குற பையனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. உனக்கு பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. சொன்னா கேளுடி. இந்த உலகத்திலே நமக்கு துரோகம் நினைக்காத ஒரே ஜீவன் யார் தெரியுமா? நம்மளுடைய அம்மா அப்பா தான். அப்படிப்பட்டவங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னே ரொம்ப நாள் ஆசை பார்த்துக்க. நீ இப்படி வேண்டான்னு சொல்லாதே. நல்ல வரணும் அமைஞ்சு வருது. எதுக்கடி வேண்டான்னு சொல்றவோ? எடி என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறவா? என்னக்கா ஒரு மனசை உசுர ஊத்து மனசுக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற எல்லாம் டைலுக்கு கொட்டிட்டு கிடைக்கே. இவன் வாயை முடிக்கிட்டு என்னமோ வாயில கொழுக்கிட்ட வச்சிருக்க வாழ்க்கை மாதிரி உம்முன நிக்கா. கொஞ்சம் சொல்லுக்கா. கேட்டி சரோசா, அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதா என்னைக்கும். இந்த மாதிரி உனக்கு பிடிக்கலனாலும் உங்க அப்பா அம்மாவுக்கா நீ இந்த கல்யாணத்துக்காண்டி ஒத்துக்க. கண்டிப்பா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமா உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறும். நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்துல அடைவை பார்த்துக்க. இப்ப இருக்கிற காலத்துல எத்தனையோ பொண்ணுங்க தனக்கு பிடிக்கலனாலும் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் கிடக்காங்க. அதே மாதிரி உன் வாழ்க்கையே மாறும் பார்த்துக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கசப்பான சம்பவமும் ஆற்றுல போட்ட கட்டி மண்ணு மாதிரியா கரைஞ்சி போயிடும். அதை நினச்சி நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும்போது சம்மதம்னு சொல்லிட்டி. மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சுட்டு கிடந்தீன்னு வச்சுக்க, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு குறை இருக்கு போல பொண்ணுக்கு, அதனால தான் இப்படி உம்முன்னு கிடக்கு, கல்யாணம் பிடிக்கல போல அப்படி இப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாத ஒரு விஷயத்துக்கு கண்ணு மூக்கு காதுன்னு எல்லாத்தையும் வச்சு பேசுவாங்க. அதனாலதான் சொல்லுவேன், கொஞ்சம் சிரிச்சாப்புல நல்லபடியே இரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் அது கொஞ்சம் நல்ல சிரிச்சாப்புல இரு. உன்னை பெத்தவங்களுக்காண்டி நீ இது கூட பண்ண மாட்டியா என்ன? இது செருப்பிட்டு வராது. ஏக்கா வாக்கா, இவெல்லாம் ஒரு ஆளு, இவங்க அம்மா கூப்பிட்டாங்க நம்ம வந்தோம் பாரு. நம்ம புத்தி செருப்பாலேயே அடிக்கணும். ஒரு பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி கிடந்தாங்க. ஒரு வாத்திக்காவது சரின்னு சொல்றாள் பாரு. இவளுக்கு பெத்தவங்களை பத்தியும் கவலை இல்ல, மத்தவங்க பத்தியும் கவலை இல்ல. அவன் மனசுக்குள்ள இருக்கிறதையும் கவலை. விட்டுட்டு வாக்க போவா. அலங்காரம் அலங்காரம். ஏக்கா ஒரு நிமிஷம் இல்லைங்க, எங்க அப்பா அம்மாவுக்காகவோ உங்களுக்காகவோ நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். அப்படிங்க அப்பா மழை வந்த மாதிரியா? அப்படி போட அருவால. உன் வாழ்க்கையிலே உருப்படியான விஷயம் இப்பதான் நீ எடுத்துக்க போற முடிவு பாத்துக்க. இந்த முடிவுல இருந்து என்னைக்கு மாறாத, சரியா? சரோ ஏய் ஏடி சரசா, என்னடி இது இன்னும் சாலை உடுத்தாம கிடக்க, ரெடியாம கிடக்க? அங்க உங்க அப்பா கத்திட்டு கிடக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள இங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள உன் மாவ ரெடியானா இல்லையான்னு போய் பாத்துட்டு வர. என்ன பிடிச்சி ஏசிட்டு கிடக்காரு. நீ என்னடா எதுவுமே பண்ணாம நின்னுட்டு கிடக்கவா? என்னமா இவன் என்ன ரெடியா வரதுக்கு மறுபடி பண்றாளா? ஏக்கா ஏக்கா பொறுமை பொறுமை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க பேச வேண்டியதுல பேசிட்டோம். அவளும் சரின்னு தான் சொல்லியிருக்கா. இப்பதான் அவளை நாங்க சமாதானம் படிச்சிருக்கோம். அதனால நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அவ ரெடி ஆயிடுவா. நீங்க போய் அடுத்து ஆக வேண்டியதெல்லாம் எடுத்து வைங்க. மாப்பிளைக்கு கொடுக்க டீ பஜ்ஜி சுஜி எல்லாத்தையும் எடுத்து வைக்க போங்க. சீக்கிரமா ரெடி பண்ணுங்கம்மா. ஏதோ நீங்க எல்லாம் ஒன்ன மண்ணா பழகிடுவீங்க. உங்க பேச்சு கேட்டு அவ சட்டுன்னு ரெடியா வந்தா உங்களை வர சொன்னது. நீங்களும் அவ ஏதாவது சொன்னானா ஆமா ஜமீன் போடாதீங்க. சட்டு புள்ள அவளுக்கு புடைய மாத்தி விடுங்க. ஐயோ ஒரே பதட்டமா இருக்கு. நீ என்ன செய்வே? இந்த சம்மதி எப்படியாச்சும் நல்லபடியா அமைஞ்சிடணுமே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் ஒரே பதட்டமா இருக்கும் போல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. இவன் வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்டுவாளோன்னு பயமா இருக்கே. சரி என்ன உன் மகன் ரெடி ஆயிட்டாலே இல்லையா? என்ன ரெடி ஆகாம உட்காந்து கிடக்கலா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரெடி ஆயிட்டு தான் நடக்கா. சாமி வசந்தி பேசிருக்காங்க. அவளும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லியிருக்கா. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தயவு செஞ்சு நீங்க கோவமா இருக்காதீங்க, டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருக்க. அதெல்லாம் நம்ம மவன் நம்ம பேச்சதையும் கேட்டு நல்லபடியா கல்யாணம் கட்டிக்கிடுவா. சும்மா கட்டிமா நீங்களா எல்லா பாரத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு பதட்டப்படாதீங்க. அடியே உன் மவன் மேல எனக்கு ஒரு துள்ளி கூட நம்பிக்கை இல்ல பாத்துக்க. ஏற்கனவே உடனே தெரியாது போன மாதிரி இருந்துகிட்டு நமக்கே அல்வா கொடுத்துட்டு ராத்திரோட ராத்தியா பைய தூக்கிட்டு அவன் கூட ஓட வத்தானே ஓடுகாலி. பாருங்க அதெல்லாம் பேசாதீங்க. இப்ப அவன் ஒழுங்கா தானே நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கா. ஆமா ஆமா, நெருப்பு சூடுன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. கையை வச்சு சுட்டதுக்கு அப்புறம் தான் பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமா எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரிதான் இவன் அடிபட்டு ஒதுப்பட்டு மிதிப்பட்டு எல்லாம் பட்டதுனாலத்தையும் கடைசியில அப்பா அம்மாவே கூட இருக்கலாம்னு வந்தான். இனிமேட்டாச்சு நம்ம பேச்சு கேட்டுட்டு நம்ம பொண்ணு நம்ம கூட இருந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என்ன பண்ணுவேன் சொல்லு பாப்போம். அச்சோ ஏங்க அப்படி பேசுறீங்க? அப்படியே எதுவும் நடக்காது பாத்துங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் நீங்க இந்த மாதிரி பேசிருக்காதீங்கன்னா யார் காதலாச்சும் வந்து என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல உங்க முகமே காட்டி கொடுத்துரும் போல. சிரி சாப்பிட இடுங்க. ஆமா சிரி பொண்ணுதான் கேடு. காட்டுல மாப்பிள்ளை போட்டாலாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கடுப்பேத்திட்டு கிடந்தா இந்த மாப்பிள்ளை கிட்டயும் ஏதாவது ஒண்ணு சொல்லி வச்சுட்டு போறா. அதுதான் எனக்கு உள்ளக்குள்ள பயமா கிடக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு வந்து போற வரைக்கும் எனக்கு பதட்டமா இருக்கும் போல. சரி அதுல விடு. மாப்பிள்ளை குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கோம்ல, பஜ்ஜி துஜ்ஜி எல்லாம் எழுதி வச்சிருக்கியா இல்லையா? அதெல்லாம் செஞ்சாச்சுங்க. சரி சரி மூஞ்சி சிரிச்சு அப்படியே இருக்கட்டும். வரவங்க கிட்ட நல்லபடியா பார்த்து பேசிவிட்டு இந்த சம்மதம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிக்கு அவ்வளவுதான். அடேங்க அப்பா சரோஜா, எங்க கண்ணே பட்டு போல கிடக்குறீ. உன் முகத்துல இப்பவே கல்யாண காலம் வந்துருச்சுப்பா. சரி கல்யாணத்துக்கு தானே அலங்காரம் பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது கல்யாண காலம் வராதா என்ன? சரோஜா இந்த பொலையில மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்த்தாகோ அப்படியே மயங்கி போயிடுவாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் தான். அம்புட்டு அழகா கிடக்க பாத்தீங்க. இப்பதான் லட்சணமா கிடக்க. ஏக்கோ எதுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் மறைஞ்சே இருக்க. சரோஜா கூட போக வேண்டாம்.
கேட்டி அப்படி சொல்லுதே? பின்ன மணப்பெண்ணு கூட தொட பொண்ணுக்கு தான் ஓவர் மேக்கப்பா கிடக்கு. கல்யாணம் பண்ண மாதிரி நீங்க கலர் புடவை கட்டிக்கிட்டு கொண்டை போட்டு பூ வச்சுக்கிட்டு கழுத்துல காதுல மூக்குல நெத்தியில நகைய போட்டு கிடக்கீங்களே. கல்யாண பொண்ணு மேக்கப் போட்டு கொஞ்சம் குறவாங்குது. ஆனா உங்க மேக்கப் பார்த்தா வசதியா கிடக்கு. அதுக்கப்புறம் வரப்போற மாப்பிள்ள என்ன ஆயாக்குள்ள மேக்கப் போட்டு நிக்க வச்சிருக்கீங்களா அப்படியே கேட்டு போறாரு. போதும் போதும் இழிச்சதெல்லாம் போதும். நான் ஆயானா நீ என்ன பெரிய ஆட்டுக்கால பாயாவா? ஆளு அவளையும் பாரு. இந்த பாரு நான் கிளவினா நீ கிளவித்தியா? ஏதோ என்னை விட கொஞ்சம் ஒரு 2 வயசு சின்னவ அவ்வளவு தானே. அதுக்கு ஓவர் பந்தாவா போட்டுட்டு இருக்கவா? பாவாடை சட்டை போட்டுக்கிட்டா உனக்கு என்ன 18 வயசு நினைப்பா? என்னதான் பாவாடை சட்டை போட்டாலும் பட்டு புடவை கட்டினாலும் வயசு என்னைக்கு மாறாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. என்னமோ நான் கிளவி மாதிரியா நீ குமரி மாதிரில ஓவரா பேசுறவா? இப்பதான் இவளுக்கு இளம ஊசல் ஆடுது. ஏக்கா விடுங்கக்கா. பின்ன என்னடி என் உடம்பு கொஞ்சம் பூசணாப்புல கிடக்கு, அவ கொஞ்சம் குறைச்சாப்புல கிடக்கா. அதுக்குன்னு நான் என்ன காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு தாயாவா இருக்கேன்? பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைக்கு தானே தாயா இருக்கேன். அப்படி பாக்கல எனக்கு அவளுக்கு ஒரே வயசுதியா. என்ன உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. அதுக்காக உடனே என்ன ஆயான்னு சொல்லலாமா? நீயே சொல்லு. சரி 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 உடுக்கா கோப்பலாதுக்க. நீங்க 2 பேருமே அழகுதியா. இருந்தாலும் என்னை விட கொஞ்சம் அழகு கம்மித்தான். அப்படியா? எங்க உன் மூஞ்சி கொஞ்சம் அந்த தண்ணியில போய் கழுவிட்டு வா. மூஞ்சில போட்டிருக்க முக்காக்கல பவுடரும் தண்ணியில முழுகி போகுதா இல்லையான்னு பாப்போம். இத பாருக்கா, இப்ப எதுக்கு என்ன அசிங்கப்படுத்தணும்னு பாக்குறியா? நீ சொன்னது தானே நான் சொன்னேன். ஐயோ போது நிப்பாட்டுங்க உங்க சண்டைய. ஐ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. சிக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்களா? பாக்க அமெரிக்க மாப்பிள்ளை எப்படி அழகா இருக்காருன்னு போய் பாப்போம். வா 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 போய் பாப்போம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் மண்டைய புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்காது குறையா சண்டை போட்டு கிடந்தாங்க. அதுக்குள்ள ஒண்ணு செஞ்சுட்டாங்க.